கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் முதல்வர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வெளியாகியுள்ளது. முதல் காட்சி தொடங்கியுள்ள நிலையில் ரசிகர்கள் அதனை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். கேரளாவிலிருந்து செய்தியாளர் மனு மற்றும் சுதேஷ், கர்நாடகாவிலிருந்து செய்தியாளர் ஜெகநாத் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். முதலில் செய்தியாளர் மனுவிடம் பேசலாம். மனு, தற்போது கேரளாவில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? படம் வெளியாகி இருக்கிறதா? ரசிகர்களோட மனநிலை என்னவா இருக்கு? பாலா, அதாவது கேரளாவில் இன்று பல்வேறு திரையரங்குகளில் தமிழகம் போல் கேரளாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் இந்த திரையரங்குகளில் ஜனநாயகம் படம் திரையிட உள்ள நிலையில் குமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியான களியிக்காவளையில் இருக்கக்கூடிய, அதாவது கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய காளிசேரி திரையரங்கு, இந்த திரையரங்கில் 2 திரையரங்குகளாக இந்த படம் இன்று திரையிட உள்ள நிலையில் அதிகாலையிலே இந்த பகுதியில், அதாவது தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த ரசிகர்கள் அதிகாலையிலே இந்த திரையரங்கு முன்பு வந்து ஆடல் பாடலுடன் இந்த திரையை கண்டு ரசிப்பதற்காக தயாராகி தற்போது ரசிகர்கள் திரையரங்குக்குள்ளே கேறி அந்த படம் திரையிட துவங்கியுள்ளது. இந்த வரக்கூடிய இங்க வந்துள்ள அனைத்து ரசிகர்களிடமும் பேசும்போதும், அதாவது பல மாதங்கள் காத்திருப்புக்கு பிறகு தளபதி விஜயினுடைய படம் திரையிட, அதாவது ஜனநாயகம் படம் திரையிட உள்ளதை நாங்கள் மிக உற்சாகத்துடன் கண்டு ரசிப்பதற்காக வந்துள்ளதாகவும், அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடத்தான் தற்போது ரசிகர்கள் உள்ளே சென்றுள்ளது. குறிப்பாக இந்த திரையரங்கை பொறுத்த அளவில் தமிழகத்தினுடைய நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ரசிகர்கள் தான் இந்த திரையரங்குக்கு அதிகமாக வந்துள்ளது. கேரளா பகுதியில் இந்த திரையரங்கு இருந்திருந்தாலும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இந்த பகுதிக்கு வந்துள்ளது. இதே திரையரங்கில் தற்போது 6 மணி அளவில் முதல் காட்சி திரையிடும் போதில் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு திரையரங்கிலும், அதுவும் கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய திரையரங்கிலும் இந்த திரைப்படம் 6 மணிக்கு திரையிட உள்ளது. அங்கும் இந்த திரையிட துவங்கி உள்ளது. அந்த திரையரங்கிலும் இந்த மக்கள் கூட்டம் என்பது தற்போது அதிகமாக காணக்கூடிய ஒரு காட்சியை தான் நமக்கு காண முடியுது. இந்த திரையரங்கில் வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மிக எதிர்பார்ப்புடன் இந்த திரைப்படத்தை கண்டு ரசித்து வருகிறார்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் அனைத்து ரசிகர்களும் திரையரங்குக்குள் தற்போது இந்த திரைப்படத்தை கண்டு ரசித்து வருகிறார்கள். அந்த ரசிகர்களுடைய கோஷங்களை தற்போது நம்ம வெளியில் நிற்கும் போதே நமக்கு கேட்க முடியுது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மிக எதிர்பார்ப்போடு இந்த ஆட்டம் பாட்டத்துடன் தற்போதும் அந்த படத்தை கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. பாலா, கேரளாவில் திரைப்படம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது எல்லையோரம் அமைந்திருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் கேரளாவிற்கு சென்று திரைப்படத்தை பார்க்க குவிந்திருக்கின்றனர். தொடர்ந்து தற்போது கேரளாவின் பாலக்கோடு பகுதியிலிருந்து செய்தியாளர் சுதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். சுதீஷ், தற்போது அந்த பகுதியில் ரசிகர்களோட வரவேற்பு எந்த அளவில் இருக்கு? பாலா, நம்ம கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கோம். இங்கே காலையில் ஒரு 3 மணிலிருந்தே ஜனநாயகன் திரைப்படம் அந்த கொண்டாட்டத்தில் அவர்களுடைய விஜய் ரசிகர்கள் வந்து இங்கே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதிகாலை முதலே பட்டாசு வெடித்து மேளதாளம் முழங்க இந்த கொண்டாட்ட காட்சிகளை நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சது. திரையரங்கு முழுவதுமா இந்த ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த திரைப்படங்கிறதுனால ரசிகர்கள் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இங்கே காணப்பட்டது. நம் பாலக்காடு மாவட்டத்தில் மட்டும் 300 திரையரங்குகளில் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கு. அதே போல் கேரளா முழுவதும் 300 திரைகளில் திரையிடப்பட்டிருக்காங்க. பாலக்காடு மாவட்டத்தில் மட்டுமே 25 திரைகளில் வந்து படம் திரையிடப்பட்டிருக்கு. ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்திருந்தாங்க. ரசிகர்கள்ட்ட பேசலாம். சொல்லுங்க, நீண்ட நாளாக இந்த திரைப்படம் எதிர்பார்த்துருந்தேன். உங்க பேர் சொல்லுங்க, நீங்க இங்க என்னவா இருக்கீங்க? என் பேர் வந்துட்டு காஜா, கேரளா மற்ற பாலக்காடு மாவட்ட தலைவர், இப்போ டிவிக்கோட செயலாளர் மாவட்டத்தோட. இங்க கொண்டாட்டம் எப்படி இருக்கு? இந்த கடைசி படமா இருக்கு. நாங்க ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் சொல்லி எதிர்பார்த்து நாங்க டிசம்பர்லயே டிக்கெட் எல்லாம் சேல் பண்ணிச்சு. இப்போ ஆனால் நாங்கள் 1 மாதம் வெயிட் பண்ணோம். படத்தோட சென்சார் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வெறும் சொல்லிட்டு 7 மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் அப்போ வந்துட்டு ஒரு ரசிகர் கூட வந்துட்டு எங்களுக்கு டிக்கெட்டோட காசு வேணும் சொல்லிட்டு யாருமே பேசுனது கிடையாது. யாருமே
சொல்லலை. அவங்க வந்துட்டு இது 7 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கு இப்போ ஷோ பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. கடைசி படமா இருக்கு, எப்படி மிஸ் பண்றீங்க? படம்னா எங்களுக்கு தளபதி அறிமுகம் விஜய்னு பார்த்துருக்கு, மற்ற இளைய தளபதினு பார்த்துருக்கு, தளபதி விஜய்னு பார்த்துருக்கு. முதல் முறையாக தமிழக முதல்வர் தளபதி சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. பாலா, இங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த திரையரங்கில் இருக்காங்க. அடுத்த ஷோக்காகவும் வெயிட் பண்ணக்கூடிய ரசிகர்களை பார்க்க முடியுது. இளைஞர்கள், பெண்கள் அதிகமாக இங்கே வந்திருக்க காட்சிகள் இருக்கு. இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறதால 18 வயது குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை இங்கே அனுமதிக்கிறதில்லை. 18 வயதாக இருக்கிற குழந்தைகளும் இங்கே வந்திருக்காங்க, ரசிகர்களாக வந்திருக்காங்க. இருந்தாலும் ஏமாற்றத்தோடு நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. காலை 3 மணியிலிருந்தே ரசிகர்கள் இங்கே பட்டாசு வெடித்து மேளதாளம் முழங்க அந்த படத்தை வரவேற்று அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கேரளாவில் 6 மணிக்கே ஷோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் காலையில் 3 மணிலிருந்தே ரசிகர்கள் இங்கே திரையரங்கிற்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 9 மணிக்கு திரையரங்குகளில் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. கோவை மாவட்டத்தில் ஒரே ஒரு திரையரங்கில் மட்டும் 7 மணிக்கு அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதால கோவை மாவட்டத்திலையும் ரசிகர்கள் ஆர்வத்தோட அந்த திரையரங்குகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. கேரளா மாநிலத்தை பொறுத்தவரை பாலக்காடு மாவட்டத்தில் முழுவதுமாக அனைத்து திரையரங்குகளுமே ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாலக்காடு மாவட்டத்திலையும் விஜயுடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. இங்கேயும் தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவர்களும் இந்த திரையரங்குகளில் பல்வேறு கொண்டாட்ட ஏற்பாடுகளை செஞ்சு ரசிகர்களிடையே அந்த கொண்டாட்டங்கள் இங்கே களையட்டி இருக்கிறது. பாலா, கேரளாவில் அதிகாலை முதலே படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் குவிந்து வருவதா சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். தொடர்ந்து கர்நாடகாவின் பெங்களூருவிலிருந்து செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், கேரளாவில் அதிகாலை முதலே ரசிகர்கள் குவியக்கூடிய சூழலை பார்க்குறோம். பெங்களூருவில் எப்படி இருக்கு? திரைப்பட காட்சிகள் தொடங்கியிருக்கா? அங்கு ரசிகர்களோட மனநிலை என்னவா இருக்கு? நிச்சயமாக பாலா, தமிழக முதல்வராக முதல் படமும் நடிகராக கடைசி படமாக ஜனநாயகம் தற்போது இன்று வெளியாகியுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் அவருடைய தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பெங்களூர் சந்தியா தியேட்டர் பகுதியில் இருக்கிறோம். கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பெங்களூர், கோலார், கொல்லேகாலா, மைசூர், மண்டியா உள்ளிட்ட மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் திரையிடப்பட்டுள்ளது. பெங்களூரில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக வெற்றி கழக கர்நாடகாவை சேர்ந்த வெற்றி கழகத்தினரும் அதே போல அவருடைய ரசிகர்களும் ஏராளமானோர் அதிகாலை 4 மணி முதலே தியேட்டர்கள் முன்பு குவிந்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போஸ்டர்களிலும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் என்று பதிவிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி காலை முதலே அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் கையில் தாவேக கொடிகளை கையில் ஏந்தியும் அவருடைய போஸ்டர்களை கையில் ஏந்தி அதே போல விசில்கள் அடித்தும் அது மட்டுமின்றி போஸ்டர்களுக்கு காலை முதல் பாலாபிஷேகம் செய்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வந்தது. தற்போது திரை படம் வெளியிடப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் திரையரங்குக்குள்ளே சென்று படம் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இது குறித்து பேசுவதற்காக தமிழக வெற்றி கழக கர்நாடக மாநில செயலாளர் நம்முடன் இருக்கிறார். சார், சரவணன் சார், வணக்கம். இப்போ எப்படி நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க? காலை முதல்ல வெற்றி கொண்டாட்டமாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? 7 மாதங்களுக்கு பிறகு இந்த படம் வந்திருக்கு. அதான் சார், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கல் அன்றைக்கி நம்ம ரிலீஸ் எதிர்பார்த்தோம். அது அன்றைக்கி தடைகளால் வர முடியல. இப்போது உண்மைக்குமே இவ்வளோ நாள் கழித்து ஈவன் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் கூட அந்த க்ரேஸ் குறையாகாமல் 1% கூட குறையாமல் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இது நாட் ஒன்லி இந்த பெங்களூர் சந்தியா தேட்டரு, ஏகப்பட்ட தேட்டர்ஸில் நம்ம பெங்களூரில் எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் மால்ஸ்லேயும் 6:30 to 8 o'clock வரைக்கும் ½ hour 15 minutes ஒரு ஷோ இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஷோஸ் ஹவுஸ்ஃபுல். ஸோ இதில் நம்ம என்னென்னா க்ரேஸ் கொஞ்சம் கூட யாருக்குமே குறையில. இன்னும் அந்த லேட் ஆனதுக்கு இன்னும் ஸ்பெஷலாக எடுத்து தான் கொண்டாடிட்டுருக்காங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போது நம்ம அன்றைக்கி மிஸ் பண்ணதாக ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் பணம் முடிஞ்ச பின்னாடி பொங்கல் பிளான் பண்ணியிருக்கோம். கரும்பு எல்லாமே வாங்கி வச்சு எல்லாமே நம்மளே பொங்கல் வச்சுங்க. இன்றைக்கி தான் நாங்கள் ஒரு பொங்கலாக கொண்டாடணும்னு பண்ணியிருக்கோம். அதே போல் வந்திருக்கிறவங்களும் எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து தாமதமாக வந்து படம் வந்து திரையிடப்பட்டாலும் அதிக அளவில் வந்து ரசிகர்கள் வந்து வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ டிக்கெட் எல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குது, விலை கூடுதலாக இருக்கா, எப்படி? சார் விலை கூடுதல்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. படம் வந்து 6 மாதம் லேட் ஆகிடுச்சு, அதனால் ஒரு ஷோ மட்டும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது யாரும் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையாக நிறையா இருக்குது இல்லையா. அதனால் நார்மல் ஷோ எல்லாமே இப்போ 9 மணி ஷோலாம் நார்மல், இந்த 6 மணி ஷோ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிக்கெட் ரேட் அவங்களே பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர். பாலா, இப்போ அவங்க சொல்வது பார்த்தோம், இந்த காலை ஷோ மட்டுமே டிக்கெட் கட்டணம் அதிகமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் முதல்வர் நடித்த படம் கடைசி படம் என்பதற்காக அவருடைய இந்த படத்தை பார்க்க மவுஸ் வந்து கால தாமதமானாலும் அது எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்களிடையே அதிக அளவில் ஏற்படுத்தியுள்ளது. அதன் காரணமாக காலை முதலே வந்து அவர்கள் தொடர்ந்து அந்த கூட்ட நெரிசல்களிலும் பார்க்காமல் தற்போது படத்தை வந்து கண்டு ரசித்து வருகின்றனர். இது மட்டுமின்றி இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய இருந்த நிலையில் தாமதமானதன் காரணமாக இன்று இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிந்த பிறகு திரையரங்க இந்த தியேட்டர் முன்பாகவே அவர்கள் வந்து பொங்கலிட்டு கொண்டாடவும் அதற்கான ஏற்பாடுகள் வந்து தற்போது கர்நாடகாவில் உள்ள தமிழக வெற்றி கழக சார்பில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. பாலா, கர்நாடகாவிலும் ஜனநாயகன் படம் ரிலீஸை அங்கிருக்கக்கூடிய ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.